Good morning, students. I am Satya. Welcome to Satya's class. Today's classல power and work done என்ன அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பவர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் குடுக்குறோம். என்ன டாஸ்க் அப்டின்னா 100 கேஜி லோட வந்து லிஃப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒருத்தர் 1 நிமிஷத்துல அந்த வொர்க்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இன்னொருத்தர் அந்த லோட வந்துட்டு தூக்குறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ இதுல யாருக்கு பவர் ஜாஸ்தி? 1 மினிட்ல முடிக்கிறவருக்கு தான் பவர் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பவர் டெல்ஸ் us how fast the work is done. அதாவது வேலையை வந்து எவ்வளோ வேகமாக முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறது தான் பவர். ஓகேவா? வேலையை எவ்வளோ வேகமாக முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எனர்ஜி எவ்வளோ வேகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டாக வந்து நம்ம சொல்லலாம். வேலையை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேரும் பவர் தான். அதர்வைஸ் இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனர்ஜி எவ்வளோ வேகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பவர் இஸ் த ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரேட் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுவோம், எவ்வளோ டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் ரேட் அப்படின்னு வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை தான் இங்கே ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பவர் எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம்? பி அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பை டைம். ஓகேவா? த ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டபிள்யூங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒர்க் டனை இண்டிகேட் பண்ணுது. டி அப்படிங்கிறது டைம் வந்து இண்டிகேட் பண்ணுது. ரேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னா டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவைடில் போடணும். ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஹியர் பி இஸ் இண்டிகேட்டட் அஸ் பவர். பவரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட். டபிள்யூ இஸ் இண்டிகேட்டட் அஸ் ஒர்க் டன். ஸோ இதோடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஜூல். அண்ட் டி இஸ் டைம். ஸோ டைமோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு கிரேன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த கிரேன் ஒரு மாஸ் இருக்கக்கூடிய பாக்ஸை மேலே தூக்குது. அதாவது கிரவுண்டில் இருந்து ஹைட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ அதை தான் அந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கிரேன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரேன் இருக்கு. அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து லிஃப்ட் பண்ணி வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணி கொண்டு போகுது. அதாவது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு ஒர்க் வந்துட்டு நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உள்ள இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், வெயிட்டுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸுக்கும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை மேலே மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி. எம் அப்படிங்கிறது என்னது? மாஸ். ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்ததா இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒர்க் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபோர்ஸ்க்கு பதிலாக எம்ஜி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்ததாக டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ ஆஸ் பர் டயக்ராம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹைட் அப்படிங்கிற ஹைட்டில் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஈக்குவல் டு ஹைட் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக ஃபார்முலா என்ன வரும், எஃப்க்கு பதிலாக எம்ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிக்கு பதிலாக ஹைட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டபிள்யூட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, எம்ஜி ஹைட் அப்படின்னு வந்துட்டு கிடைக்குது. ஸோ ஒரு கிரேன் ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் அப்படிங்கிற ஹைட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்கணும் அப்படின்னா எம்ஜி ஹைட் அப்படிங்கிற ஒர்க் டன் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதோட யூனிட் நான் என்ன சொன்னேன், ஜூல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்ததாக இந்த லைன், திஸ் இஸ் த கெயின் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்குறப்போ நம்ம செஞ்ச ஒர்க் வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி அது ஸ்டோர் ஆகும். ஓகேவா?
ஸோ அதனால தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம mgh அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? திரும்பவும் நான் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்குறப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க் எங்கே போகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி ஸ்டோர் ஆகும். அதனால தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை இட் வில் பி ஈக்குவலன் டு mgh அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு பவரோட வேல்யூ தான் வேணும். ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன? P ஈக்குவல் டு W/T. டபிள்யூட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? mgh அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைட்டாக டபிள்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பவருக்கு ஃபைனல் ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும்? mgh/T அப்படிங்கிற ஃபார்முலா வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ திரும்பவும் ஃபார்முலாஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு mgh. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். பவர் while lifting. ஸோ டபிள்யூட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். mgh/T. பவரோட SI யூனிட் என்ன? வாட் அல்லது ஜூல் per செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னா என்ன மீனிங்? 1000 watts அப்படின்னு அர்த்தம். ஸோ பவர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் டூயிங் அ ஒர்க், நாட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க்கை வந்துட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பவர் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஃபேக்டர் வந்துட்டு பவர் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருந்து நீட் 2026 எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின், த பவர் ஆஃப் அ crane which lifts a mass of 1000 kg to a height of 20 meter in 10 seconds is. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பவர் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸோட வேல்யூ கொடுத்துருக்கான், எம்மோட வேல்யூ கொடுத்துருக்கான், ஹைட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைம் டீயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஜியோடைய ஆன்சர் நமக்கு என்ன தெரியும்? 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிவன் வேல்யூஸ், மாஸோட வேல்யூ 1000 kg, ஹைட் 20 மீட்டர், டைம் t is equal to 10 seconds. ஓகேவா? தென் ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? P is equal to W/T அப்படிங்கிறது ஃபார்முலா. பட் நான் வந்துட்டு டபிள்யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா mgh அப்படின்னு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த பேராமீட்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டபிள்யூ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? பவர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்க்கு பதிலாக 1000, ஜி ஈக்குவல் டு 9.8 அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் தான் இருக்குது. ஸோ எதையுமே வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து போட்டுடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 196,000 ஜூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒர்க் டனில் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பவர் P இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், அந்த வேல்யூ 196,000 டிவைடட் பை டைம் டீயோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 0 கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் என்ன வரும்? 196,000 வாட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை கிலோ வாட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோ வாட்டில் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 10⁻³ வந்துட்டு ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 10⁻³ ஆட் பண்ணும்போது பவரோட வேல்யூ 19.6 கிலோ வாட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் வந்து 19.6 கிலோ வாட் அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 19.6 கிலோ வாட். ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருக்கேன். செகண்ட் கொஸ்டின், a crane lifts a 500 kg load vertically to a height of 20 meter in 10 seconds. Calculate the power of the crane. ஸோ ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கிவன் மாஸ் வேல்யூ 500 kg, height 20 மீட்டர் அண்ட் டைம் t is equal to 10 செகண்ட், ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சேம் கொஸ்டின் தான், வேல்யூஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டபிள்யூட வேல்யூ என்னது? mgh. ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன ஆன்சர் கிடைக்கும்? W is equal to 98000 ஜூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? பவரில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பவர் இஸ் ஈக்குவல் டு W/T. ஸோ டபிள்யூக்கு பதிலாக 98000 டிவைடட் பை டைமுக்கு பதிலாக 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பியோட ஆன்சர் என்ன வரும்? 9800 வாட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ
ஸோ வாட்டில் இருக்கிறத கிலோ வாட்டை நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ 10⁻³ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ 9.8 கிலோ வாட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம், ஒரு ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளமோட நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. திரும்ப அதே மாடலில் இன்னொரு சம்ஸ் வந்துட்டு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த கொஸ்டின் வந்து திரும்ப நமக்கு போடும்போது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்மளால் ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுக்க முடியும். திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த ஃபார்முலாஸ் எதுவுமே வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு மறக்காது, எந்த ஸ்டெப்ஸுமே வந்துட்டு நமக்கு மறக்காது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு சம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற என்ன ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். A crane has a power of 19.6 kilowatt and lifts a load for 10 seconds. Find the work done by a crane. Okay. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பவரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 19.6 கிலோவாட் அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்கான். அண்ட் டைமோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான். t is equal to 10 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் டன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒர்க் டன்க்கு ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், பவருக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், பவர்ஸ் ஈக்குவல் டு W/T அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒர்க் டன் தான் வேணும். ஸோ ஒர்க் டன் ஒரு சைடு வச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ W is equal to பவர் இன்ட்டு டைம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பவரோட வேல்யூவும் நமக்கு இருக்குது, டைமோட வேல்யூவும் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே வந்து 19.6 கிலோ வாட்டில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வாட்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோ வாட்டை வந்து வாட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். வாட்டை வந்து கிலோ வாட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கிலோ வாட் டு வாட், வாட் டு கிலோ வாட், அந்த யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 19.6 கிலோ வாட்டில் இருக்குது. ஸோ இதை வாட்டில் நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 19.6 இன்ட்டு 1000 அப்படின்னு நான் போடுவேன். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 19600 வாட் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு, பவரோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டில் வந்து கிடச்சிருச்சு. அடுத்ததாக டைம் வந்து அஸ் யூஷுவல் செகண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ W is equal to ஸ்ட்ரைட்டாக 19600 பவரோட வேல்யூ இன்ட்டு டைமோட வேல்யூ 10. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா you will get answer W is equal to 196,000 ஜூல். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்துட்டு மாடிஃபை பண்ணி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதே இதில் வேறு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், வேறு என்ன மாதிரி ஃபார்முலாஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ பவர் அண்ட் ஒர்க் டன் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஸோ ஒர்க் டன் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், mgh அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும், mgh டிவைடட் பை t அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்ததான் இங்கே ஒர்க் டன் is equal to பவர் இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ W is equal to P இன்ட்டு டி. ஓகேவா? PT. ஓகே. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் W is equal to பவர் இன்ட்டு டைம். ஓகே. ஸோ அடுத்ததாக ஒர்க் டன் கொடுக்கலாம், தென் பவரோட வேல்யூ கொடுக்கலாம், டைமோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டைம் T is equal to W/T. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸையும் கரெக்டாக வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த கான்செப்ட்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.